அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் வந்துட்டேன். வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க, நீடூழி வாழ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மகராசியாக வாழ வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கொடான கொடி நன்றி. இன்னும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும். உங்களுடைய சப்போர்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இனி வர்ற வீடியோலாம் நல்ல நல்ல விஷயங்கள், ஓலைச்சுவடி இந்த மாதிரி நிறைய புக்ஸில் இருந்து தான் எடுத்து நான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் பார்த்து பயனடைங்க, பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழுங்க. எங்கள் ஆத்தா கருமாரி, என் இஷ்ட தெய்வம் கருமாரிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் குலதெய்வம் வீரமாகாளி சேதுமாகாளிக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நான் இப்போ தான் என்ட்ரி ஆகிறேன். இவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லிவிட்டு நான் வரேன் உள்ள. நம்ம பிள்ளையாரை கும்பிட போகிறோம். கோயிலுக்கு போகிறப்ப பிள்ளையாரை கும்பிடுவோம். கும்பிட்ட உடனே என்ன பண்ணணும்? தோப்புக்கரணை கண்டிப்பாக போடணும். எத்தனை தோப்புக்கரணை போடணும்னா 3 போடணும். மினிமம் 3, இல்லைன்னா 5, இல்லைன்னா 7, இல்லைன்னா 12, அதுவும் விட்டுட்டீங்கன்னா 15, அதுவும் விட்டுட்டீங்கன்னா 21, 21 விட்டுட்டீங்கன்னா 36, மேக்ஸிமம் 36 வரைக்கும் நீங்கள் போட்டால் உங்களுக்கு பலன். ஏன்னா நம்ம தோப்புக்காரனை அப்படி பிடிச்சி போடுறப்ப ரத்த ஓட்டம் அதிகரிக்குதான். நல்லா ரத்த ஓட்டம் அதிகரிக்குதான். நம்மக்கிட்ட உள்ள தடைகள் எல்லாமே விலகுதான். ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, தடைகள் விலகுது, சீரான ரத்த ஓட்டம் ஏற்படுது. இந்த மூளைக்கு செல்கிற ரத்த ஓட்டம் இருக்குது பாருங்கள், அது நல்லா சீராக போய்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படணும். அறிவியல் பூர்வமாகவே நிரூபிச்சிருக்காங்க.